கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது மிகவும் தனிப்பட்ட ஒரு பயணமாகும். இந்த பயணத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய சில வழிகளை இங்கே கொடுத்துள்ளேன். சுய பரிசீலனை, உங்கள் நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் அனுபவங்களைப் பற்றி சிந்திக்கவும். கடவுள் அல்லது உயர்ந்த சக்தி பற்றிய உங்கள் நம்பிக்கையை பற்றி யோசிக்கவும். கற்றல் மற்றும் ஆராய்ச்சி, புனித நூல்கள், மத இலக்கியங்கள் மற்றும் கடவுளின் மற்றும் ஆன்மீகத்தின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விவரிக்கும் பிற வளங்களை படிக்கவும். இது பகவத்கீதை, பைபிள், குரான் அல்லது பிற மத நூல்களை உள்ளடக்கியதாக இருக்கலாம். பிரார்த்தனை மற்றும் தியானம், நிதானமான பிரார்த்தனை அல்லது தியானத்தில் ஈடுபடுங்கள். இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்ந்த சக்தியுடன் தொடர்பு கொள்ள உதவுகின்றன மற்றும் அமைதி மற்றும் புரிதலை வளர்க்கின்றன. சமூகத்தில் இணைதல், ஒரு மத அல்லது ஆன்மீக சமூகத்தின் பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது ஆதரவு, வழிகாட்டுதல் மற்றும் பகிரப்பட்ட அனுபவங்களை வழங்குகிறது. ஒரே நம்பிக்கையுள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ளுவது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தலாம். இயற்கையை கவனித்தல், பலர் இயற்கை உலகில் தெய்வீகத்தை உணர்கின்றனர். இயற்கையில் சில நேரத்தை செலவிடுங்கள் மற்றும் வாழ்க்கையின் அழகு மற்றும் சிக்கல்களை கவனியுங்கள். நன்றி சொல்லுதல், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுதல் ஒரு உயர்ந்த சக்தியின் இருப்பை அறிந்து கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் உதவக்கூடும். வழிகாட்டலை கேளுங்கள். ஆன்மீக தலைவர்கள், முனைவர்கள் அல்லது வலிமையான நம்பிக்கையுள்ளவர்களுடன் பேசுங்கள். அவர்களின் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் உங்கள் பயணத்தில் மதிப்புமிக்கதாக இருக்கலாம். அனுகூல செயல்களில் ஈடுபடுதல், பண்பு மற்றும் சேவை செயல்களில் ஈடுபடுதல் உங்களையே தாண்டி இருக்கிறதை உணர உதவலாம். அமைதி மற்றும் திறனேற்றம், கடவுள் மீது நம்பிக்கை வளர்த்தல் மிகவும் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. உங்களை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வழியில் வரும் அனுபவங்கள் மற்றும் அறிவுகளை நம்பிக்கையுடன் ஏற்கவும். உங்கள் பயணத்தை நம்புங்கள். ஒவ்வொருவரின் ஆன்மீக பாதையும் தனிப்பட்டது. உங்கள் பயணத்தை நம்புங்கள் மற்றும் நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.